Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Let's bow our heads and நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Heavenly Father, as we come around your word, speak to us through your word. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களோடு கூட உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி அருளும். Holy Spirit of God, open the eyes of our heart so that we can see what you want us to see. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். உம்முடைய வெளிப்பாடுகளை காணும்படியாக Hear what you want us to hear and receive what you want us to receive. In Jesus' name. Amen. ஆண்டவரே, நீர் எதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கேட்கவும், நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we're going to look from 1 Kings chapter 17 verses 1 to 7. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். Here we see Elijah appears out of nowhere. நாம் இங்கே பார்க்கிறோம், எலியாவானவர் எங்கிருந்தோ திடீரென்று காணப்படுகிறார். He has no genealogy, no mention of his parents. Also there is no mention of his birth. எலியாவை குறித்து அவருடைய பிறப்பின் விவரமோ தாய் தகப்பனை குறித்ததான விவரமோ எதுவுமே வேதத்திலே காணப்படவில்லை. We also see Elijah in the book of Micah. But here, 1 Kings chapter 17 and verse 1, Elijah goes before King Ahab, who was the king of Israel at the time. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசியானவர் கடந்து போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். மற்றபடி எலியாவை குறித்து மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். And he spoke just a word to him in verse 1. He says in verse 1, And Elijah the Tishbite, who was of the inhabitants of Gilead, said unto Ahab, As the Lord God of Israel liveth, before whom I stand, there shall not be dew nor rain these years according to my word. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியான் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். What he is saying is, there's not going to be dew nor rain, but according to the word of Elijah. என் வாக்கின்படி மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று எலியா உரைக்கிறார். Elijah, we also see him in the book of Malachi, chapter 4 and verse 5. Behold, I send you Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord. மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். I believe before the second coming of the Lord Jesus, Elijah would come down to earth. நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக எலியா இந்த பூமிக்கு வருவார் என்று. Revelation chapter 11 records about 2 witnesses. வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 2 சாட்சிகளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And during that time, the 2 witnesses are on this earth. That's during the time of tribulation. உபத்திரவத்தின் நாட்கள் மத்தியிலே அந்த 2 சாட்சிகள் இங்கே காணப்படுவார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. It says fire will proceed out of their mouth to devour their enemy. அவருடைய நாவிலிருந்து அக்கினியின் பட்டயம் புறப்பட்டு தம்முடைய எதிரிகளை சங்கரிப்பார் என்று. Also it says they have power to shut down heaven that it rain not. அவருடைய வல்லமையினாலே வானத்தை அடைத்து போட்டார் மழை வராதபடிக்கு. It says they have power to turn waters to blood. அவர்களிடத்திலே தண்ணீரை இரத்தமாக்கும்படியான வல்லமையும் இருக்கிறது. They have power to smite the earth
with all kinds of plagues at their will. அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தை சகலவிதமான வாதிப்பினாலும் வாதிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. This looks like Elijah, isn't it? That's why we find this prophecy in Malachi chapter 4 and verse 5. எலியாவை குறித்ததான இந்த தீர்க்கதரிசன வசனம் மல்கியாவிலும் கூட காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Elijah was a bold man, a man of prayer and a man of power. எலியா என்பவர் மிகவும் தைரியமான ஒரு நபராகவும் செபிக்கிற வல்லமை நிறைந்த ஒருவராய் காணப்படுகிறார். For the Jews, he was one of the greatest prophet. யூதர்களை பொறுத்தவரையில் எலியா என்பவர் ஒரு மிகப்பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி ஆவார். He did not write a book like Jeremiah, Ezekiel, but we also see him James chapter 5 and verse 17. எரேமியா எசேக்கியாவை போன்று இவர் புத்தகங்களை எழுதவில்லை, ஆனால் யாக்கோபிலே இவரை குறித்து போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Elijah was a man subject to like passions as we are, and he prayed earnestly that it might not rain, and it rained not on the earth for the space of 3 years and 6 months. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபித்தான், 3.5 ஆண்டுகளுக்கு மழை பெய்யாதபடிக்கு. A tremendous man of God with boldness and fearlessness. இவ்வளவு அதி பயங்கரமான ஒரு கர்த்தருடைய தாசர் தைரியமாகவும் செபிக்கிறவருமாய் காணப்படுகிறார். God used this one man to the nation of Israel, which have gone away from him, to turn back to God. பின்மாற்றத்திற்குள்ளாய் போயிருந்த இஸ்ரவேல் தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு தேவன் பயன்படுத்திய விசேஷித்த ஒரு பாத்திரம்தான் எலியா. This one man was obedient to God and God used him. இவர் தேவனுக்கு தன்னை கீழ்ப்படிந்தவராய் ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் இவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். His name is interesting. Elijah means Jehovah is my God, or my God is Jehovah. எலியா என்ற இந்த பெயரினுடைய அர்த்தம் என்னவென்றால் யெகோவா என் தேவனாய் இருக்கிறார் என்ற அர்த்தமாகும். So every time they called Elijah, they were saying Jehovah is my God. எலியாவை எப்பொழுதெல்லாம் அவர்கள் அழைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யெகோவா எங்களுடைய தேவன் என்று. In the first verse we saw that Elijah the Tishbite, who was of the inhabitants of Gilead. கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியன் ஆகிய எலியா என்று அவரை குறித்து அறிமுகமாகிறது. And Ahab was the king at the time, and Jezebel was his wife. ஆகாப் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாகவும் அவருடைய மனைவியாக எசபேல் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். What happened was, after King Solomon, the kingdom got divided into northern and southern kingdom. சாலமோனுக்கு பின்பதாக ராஜ்யபாரம் 2ஆய் பிரிந்தது, வட திசையும் தெற்கு திசையுமாய். All the kings of the northern kingdom, they were evil. வட திசையில் இருந்த ராஜாக்கள் எல்லோருமே தீங்கு செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். And southern kingdom was called kingdom of Judah. தெற்கிலே இருந்த ராஜ்யபாரம் யூதா என்று அழைக்கப்பட்டது. When you look at Ahab, 1 Kings chapter 16 and verse 30, Ahab the son of Omri did evil in the sight of the Lord above all that were before him. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகூவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரை எல்லாம் அழித்து போட்டான். So he was the worst king. Bible says he did evil in the sight of the Lord. இந்த ராஜாவானவர் மிகவும் கொடியவராக தேவனுடைய பார்வையில் பொல்லாங்கு செய்தவராய் காணப்பட்டார். Verse 31, and it came to pass, as if it had been a light thing for him to walk in the sins of Jeroboam the son of Nebat, that he took to wife Jezebel the daughter of Ethbaal, the king of Sidonians, and went and served Baal and worshipped him. 31ஆம் வசனம். நேபோத்தின் குமாரனாகிய எரேபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தது போல
அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. So here we see Ahab goes and marries a Gentile. Jezebel was the daughter of Ethbaal, who was the king of the Sidonians. அந்நிய ஸ்திரீயாகிய எசபேலை ஆகாப் ராஜா சென்று விவாகம் பண்ணி கொண்டார். Ethbaal means Baal is with him. பாகாலி என்று சொல்வதற்கான அர்த்தம் என்னவென்றால் தீங்கு செய்கிறவன் என்பதாகும். History says that Ethbaal was a priest of Baal and practiced occult worship. பாகாலி என்பதற்கு பாகாலை ஆராதிக்கிற ஒரு ஆசாரியனாய் இருக்கிறார் என்று அர்த்தமாகும். So as a result of that, Jezebel, when she married Ahab, the king of Israel, she brought the worship of the Baal into Israel, the nation of Israel. எசபேல் ஆகாபு ராஜா இஸ்ரவேலினுடைய ராஜாவை திருமணம் செய்து அந்த பாகாலின் ஆராதனைகளை இஸ்ரவேல் தேசத்திற்குள் கொண்டு வந்து தேசத்தை பாழாக்கினாள். 1 Kings chapter 16 and verse 32. And Ahab reared up the altar of Baal in the house of Baal, which he built in Samaria. 32ஆம் வசனம். தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். Samaria was the capital of the northern kingdom of Israel. வடதிசையின் இஸ்ரவேலினுடைய தலையாக சமாரியா காணப்பட்டது. And Jerusalem was the capital of the southern kingdom. தென் தேசத்துக்கு தலைநகரமாக எருசலேம் காணப்பட்டது. Not only that, and Ahab made a grove, and Ahab did more to provoke the Lord God of Israel to anger than all the kings of Israel that were before him. இஸ்ரவேலிலே முன்பு இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் ஆகாப் என்பவன் தேவனுடைய பார்வையிலே மிகுந்த பொல்லாப்புகளை செய்து கொண்டு வந்தான். Lot of worse things in the sight of God. His wife introduced Baal worship into the nation of Israel. ஆகாப் ராஜாவானவர் தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பு செய்து கொண்டு வந்தார். அவருடைய மனைவியாகிய எசபேல் பாகாலின் ஆராதனையையும் அதிலே கொண்டு வந்தாள். During the darkest time in the nation of Israel, God sent prophet Elijah. இஸ்ரவேல் தேசத்திலே மிகுந்த இருண்ட காலமாய் இருந்த அந்த சமயத்தில் தானே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்பினார். He was a bold man. He was fearless. That's what we see in verse 1. What he says here. முதலாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எலியாவானவர் மிகுந்த தைரியம் உள்ளவராக எதற்கும் பயப்படாத ஒருவராய் காணப்படுகிறார். As the Lord God of Israel liveth, before whom I stand. What he is saying here is, the Lord God of Israel is a living God. இஸ்ரவேலிலே இருக்கிறதான ஜீவனுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். But people in the nation of Israel, they have gone away from the living God. ஆனால் அந்த தேசத்திலே வாழ்கின்றதான ஜனங்கள் ஜீவிக்கிற தேவனை விட்டு பின்வாங்கி போயிருந்தார்கள். That's what he is saying here. The Lord God of Israel liveth, before whom I stand. There shall not be dew nor rain these years, but according to my word. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறது என்னவென்றால், பனியாகிலும் மழையாகிலும் இந்த தேசத்திலே உண்டாகாது என்று அவர் கட்டளையாய் சொன்னார். Why did he say that it won't rain? ஏன் அவர் அப்படி சொன்னார் மழை பெய்யாது என்று? Because they've gone away from God. It was a punishment for them. தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கி போனபடினாலே அவர்களுக்கு வந்த அந்த தண்டனை. Here we see God is going to take Elijah through a learning process. தேவன் எலியா தீர்க்கதரிசியை கொண்டு அந்த ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். Elijah has to come to Carmel, Mount Carmel, and to demonstrate to King Ahab. And before that, he had to go through a process
of learning. எலியா தீர்க்கதரிசிக்கு தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அது என்னவென்றால், கர்மேல் பர்வதத்திலே எலியா ஒரு மகா பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். அதற்கு முன்பதாக சில காரியங்கள், or what you can say, a process of training. இல்லை என்றால் எலியாவுக்கு தேவன் கொடுத்த ஒரு பயிற்சி. Verse 1, he stands before the powerful king Ahab and pronounces God's word to the nation of Israel. முதலாவதாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு முன்பதாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை அவர் இங்கே கூறுகிறார். And then in verse 2 we see, as soon as he spoke the word, God's word comes to him, and the word of the Lord came unto him, saying, verse 2, get thee hence, and turn thee eastward, and hide thyself by brook Cherith, that is before Jordan. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கிரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. God is giving him instruction. As I said, God is taking through a training process. தேவன் அவரோடு கூட பேசி அவரை வழி நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு பயிற்சி கொடுக்கும்படியாக காரியங்களுக்குள்ள வழி நடத்துகிறார். Here we see God leading Elijah step by step. கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை ஒவ்வொரு பகுதியாய் வழிநடத்தி கொண்டு போகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். In the same way, God directs our life. He takes us step by step. தேவன் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தும் போது ஒவ்வொரு படிகளாய் நம்மை வழிநடத்துவார். He doesn't give a blueprint for our whole life. He takes us step by step. வாழ்க்கையின் முழு நோக்கத்தை நமக்கு காண்பிக்க மாட்டார். ஒவ்வொரு படிகளாய் நம்மை அழகாக வழிநடத்துவார். He spoke the first word and pronounced God's judgment to the nation of Israel. தம்முடைய வார்த்தையை சொல்லி தம்முடைய நியாய தீர்ப்பை தேசத்திற்கு அறிவித்தார். And then he flees from the presence of Ahab. அதற்கு பின்பதாக ஆகாப் ராஜாவை விட்டு அவர் நீங்கி பிரிந்து போய்விட்டார். Probably Ahab was very angry. He wanted to get hold of prophet Elijah, maybe to kill him. ஆகாப் ராஜா மிகவும் கோபம் அடைந்து எலியா தீர்க்கதரிசி எப்படியாகிலும் கொல்ல வேண்டும் என்று அவன் நினைத்தான். God gives him instruction, get thee hence, turn eastward, and go to brook Cherith. Brook Cherith was a tributary of river Jordan. கிழக்கு திசையில் இருக்கிறதான கிரியாத் ஆற்றண்டிலே நீ போய் அங்கே தஞ்சமாயிரு என்று கர்த்தர் எலியாவுடனே பேசினார். The next time God's word comes to him in verse 8, and the word of the Lord came unto him, saying. 8ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் After brook Cherith, he has to go to next level. That's what we see here. கிரியத் ஆற்றண்டிலே காரியங்கள் முடிந்ததுக்கு பின்பதாக கர்த்தர் அவரை வேறு இடத்துக்கு வழிநடத்த விரும்புகிறார். அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். After he has pronounced the judgment of God on the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் மேலே தம்முடைய நியாய தீர்ப்பை அவர் சொன்னதுக்கு பின்பதாக brook Cherith is an isolated place. Nobody knew that Elijah was there. கிரியாத் ஆற்றண்டிலே அவர் இருக்கும் பொழுது ஒருவருக்கும் தெரியாது தீர்க்கதரிசி அங்கேதான் இருக்கிறார் என்று சொல்லி. அது வனாந்தரமான ஒரு இடம். Ahab was looking for him everywhere. That's what we see later on. So Elijah was sought after. ஆகாப் ராஜாவானவர் எலியா தீர்க்கதரிசியை கொல்லும்படியாக எல்லா இடங்களுக்கும் ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் கர்த்தர் அவரை மறைத்து வைத்தார். Because he wanted Elijah to come back and change his word, or he wanted to kill him. Because that's what Elijah said. There shall be no dew nor rain these years, but according to my word. ஆகாப் ராஜா அவர்களுக்கு எலியா சொன்ன அந்த வார்த்தையை எப்படியாகிலும் மாற்றி சொல்ல வேண்டும். ஆகவே தான் எலியா தீர்க்கதரிசியை வகை தேடி அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தான். ஆனால் எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன? என் வார்த்தையின்படி பனியாகிலும் மழையாகிலும் இந்த தேசத்திலே பெய்யாது என்று. So what happens? There's no rain, and Elijah is at brook Cherith. ஆற்றண்டிலே எலியா தீர்க்கதரிசியானவர் தஞ்சம் புகுந்தார். ஆனால் தேசத்திலோ மழை இல்லாமல் இருக்கிறது. Verse 4, God said to him, and it shall be that thou shalt drink of the brook,
and I have commanded the ravens to feed thee there. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உனக்கு போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். God had a program to provide for Elijah. எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். Verse 5, so he sent and did according to the word of the Lord, for he went forth and dwelt in brook Cherith, that is before Jordan. 5ஆம் வசனம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கீரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். Can you see his obedience? As soon as God spoke, he went and dwelt there in brook Cherith. இங்கே நாம் எலியாவினுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே உடனே அவர் கடந்து சென்று அங்கே போய் அமர்ந்தார். Sometimes, if God gives us the blueprint for our whole life, we may say, God, I don't want such and such thing at this time. நம்முடைய வாழ்க்கையின் முழு வரைபடத்தையும் தேவன் நம்முடைய கையிலே கொடுப்பார் என்றால் நாம் சில நேரங்களில் நினைப்பது உண்டு, இந்த இடத்துக்கு நான் இப்படி இருக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி. We act better than God. But in our life, always, God takes us step by step. That's what we are seeing in the life of Elijah. நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பாலும் நாம் தேவன் சொல்வதற்கு மேலாக நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து மிஞ்சின நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படிகளாய் நம்மை வழி நடத்தி சென்று நிறைவுக்குள் நடத்துவார். He said to Elijah, go and stay there. சொன்னார், நீ போய் அங்கே தங்கியிரு என்றார். It doesn't tell us clearly how long he spent there. Maybe up to a year or so, because we see later on the brook dried up. அவர் அங்கே போய் எத்தனை நாட்கள் தங்கினார் என்று தெரியவில்லை. ஒருவேளை அது ஆண்டுகளாக கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் அந்த கேரியத் ஆற்று வற்றி போகிறதை நாம் பார்க்கிறோம். It didn't rain, so the brook later on dried up. Verse 6 it says, the ravens brought bread and flesh in the morning and bread and flesh in the evening, and he drank of the brook. 6ஆம் வசனம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். Here we see God's provision. One part is natural, another part is supernatural. தேவனுடைய நன்மை வழங்கும் திட்டம் ஒரு வகையிலே சாதாரணமாகவும் மற்ற வழியிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் இருக்கிறது. So the water from the brook is natural. It wasn't there all the time. When it stopped raining, the brook dried up. அந்த ஆற்று தண்ணீரை குடிப்பது என்பது இயற்கையான ஒன்று. ஆனால் ஒரு காலம் வந்தபொழுது அந்த ஆற்றின் தண்ணீர், தேசத்திலே மழை இல்லாதபடினாலே ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிற்று. But the ravens to bring him bread and flesh in the morning and the evening, it is supernatural. ஆனால் கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார், ஆக அவைகள் அப்பமும் இறைச்சியும் காலையும் மாலையும் கொண்டு வந்தது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாகும். Ravens are supposed to be unclean animal or bird. God used the unclean bird to provide for his servant. காகம் என்று சொல்லும் பொழுது அது அசுத்தமான ஒரு பறவையாக அந்த நாட்களில் காணப்பட்டிருந்தாலும் தேவன் அந்த பறவையை கொண்டுதான் எலியாவை போஷித்தார். Ravens, they don't bring bread and meat and give it to someone. They snatch it from people's hands. பொதுவாக காகங்கள் ஒருபோதும் அப்பத்தையும் இறைச்சியும் யாருக்கும் கொண்டு வந்து கொடுக்காது. மாறாக மற்றவர்கள் கையில் இருந்தால் அதை பிடுங்கி கொண்டு போகத்தான் அவைகள் பார்க்கும். So they did it in the morning as well as in the evening. அந்த காகங்கள் காலையிலும் மாலையிலும் எலியாவுக்கு போஜனம் கொண்டு வந்து கொடுத்தன. As I said, God takes us one step at a time, and here he is learning to walk by faith. தேவன் அவருக்கு ஒவ்வொரு படியாய் நடக்க சொல்லி கொடுக்கிறார். அவர் விசுவாசத்திலே அடி எடுத்து வைத்து நடக்க ஆரம்பிக்கிறார். Prophet of God spoke in verse 1, and after that he is gone quiet. He is not saying anything. முதலாம் வசனத்திலே அவர் வார்த்தை கொடுத்துவிட்டு பின்பதாக அமைதியாய் தேவன் சொன்ன இடத்துக்கு போய்விட்டார். He is at brook Cherith, a quiet place. கீரித் ஆற்றண்டிலே ஒரு அமைதியான இடத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். God took care of him there. He is learning things
from God. You know, in the same way, we have to trust God and obey God. தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர் அந்த ஆட்டின் அண்டையிலே அமைதியாய் உட்கார்ந்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து இருந்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, Elijah trusted God and obeyed God, and God took care of. எலியா தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். As I said, we have to take one step at a time. David Livingstone said, without Christ, not one step. With Christ, anywhere. அவர் ஒவ்வொரு படிகளாய் நம்மை அழகாக வழிநடத்துவார். டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற தேவ மனிதர் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்து இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன், ஆனால் கிறிஸ்து கூட இருப்பார் என்றால் நான் எங்கு வேண்டும்னாலும் கடந்து போவேன். That's what God said to Elijah. Hide yourself by Brook Cherith. எலியாவிடத்திலே சொன்னார், கீரித் ஆற்றண்டிலே உன்னை நீ மறைத்துக்கொள் என்று. You always see, before God takes you to a high place before people, you have to take a low place before God. தேவன் நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பார் என்றால் அதற்கு முன்பதாக தாழ்ந்த இடங்களுக்கு நாம் போக வேண்டியதாகும். Before God can take the prophet of God publicly, he hides himself privately. That's what's happening in Brook Cherith. தம்முடைய தீர்க்கதரிசியை ஜனங்களுக்கு முன்பதாக நிறுத்துவதற்கு முன்பாக மறைவிடங்களிலே பல நாட்களாய் அவரை வைத்திருந்தார். Later on, you see, he is going to demonstrate that Jehovah God is the true God on Mount Carmel. அதற்கு பின்பதாக கர்மேல் பர்வதத்திலே தேவன் யார் என்பதை பகிரங்கமாய் அவர் வெளிப்படுத்த போகிறதா இருக்கிறது. அதற்கு முன்பதாக அவர் காத்திருக்கிறார். And demonstrate to the prophets of Baal that Yahweh is the true and living. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக யெகோவா தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார் எலியா தீர்க்கதரிசி. So he was alone with God. It was a learning time for Elijah. அங்கே அவர் தனிமையில் இருந்து தேவனிடத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார். In the same way, you see, before God can use someone publicly, they have to be away from people, or they have to have a hidden life in the presence of God before they can be used publicly. தேவன் எந்த ஒரு மனிதனையும் பயன்படுத்துவதற்கு முன்பதாக அந்த நபர் தனிமையிலே எந்த மனிதரோடு கூட தொடர்பு இல்லாத ஒரு இடத்திலே தேவ சமூகத்திலே அவர் நெடுநாளாய் காத்திருக்க வேண்டியதாயிருக்கும். You see, Moses, he spent 40 years in the back of the desert looking after a bunch of sheep before he could come back and be a deliverer of the nation of Israel from bondage. மோசேவை குறித்து நாம் பார்க்கிறோம். 40 வருடம் வனாந்திரத்திலே கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு 40 ஆண்டுகளாய் அவர் இருக்கிறார். அதற்கு பின்பதாக தான் தேவன் எகிப்திற்கு கொண்டு வந்து தலைவனாகவும் விடுவிக்கிறவராகவும் அவரை எடுத்து தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். 40 years he was listening just the noise of the sheep making ba ba. 40 ஆண்டுகளாக அந்த ஆடுகள் போடுகிற சத்தத்தையே கேட்டு வாழ்ந்திருந்தார். Joseph, before he could become a prime minister, he was rejected. He was thrown into the pit. He was in prison. Nobody knew him as a slave. And then God promoted. யோசேப்பு மந்திரியாவதற்கு முன்பதாக குழியிலே தள்ளப்பட்டார், சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார், எல்லாராலும் வெறுக்கப்பட்டார். கர்த்தர் அவரை உயர்த்தினார். In the same way, before David could become a king, he was running for his life, hiding himself in caves and hill away from King Saul because he sought to kill him. தாவீதுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவுக்கு பயந்து குகைகளிலும் மலைகளிலும் ஒளிந்து ராஜா தன்னை கொலை செய்யாதபடிக்கு எல்லா இடங்களும் ஓடி ஒளிந்து கொண்டவராய் காணப்பட்டார். So we cannot underestimate the importance hidden life. Here Elijah was hiding in Brook Cherith. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களை நாம் அற்பமாய் நினைக்க கூடாது. அப்படிதான் எலியாவும் இங்கே கீரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். This is where we can learn best lessons
in life. நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த பாடமாக இது இருக்கும் பிரியமானவர்களே. He learned to depend on God for everything. As I said, ravens brought him sandwich in the morning and also in the evening, and he had water from the brook, and he drank the water from the brook, and he refreshed himself. எலியா எல்லாவற்றுக்கும் தேவனையே சார்ந்து இருந்தபடினாலே கர்த்தர் காகங்களை அனுப்பி காலையிலும் மாலையிலும் எலியாவுக்கு நல்ல கறி சாண்ட்விச்சை கொடுத்து வந்தது. அவர் அந்த ஆற்றில் இருந்த தண்ணீரை குடித்து தேவனையே சார்ந்து வாழ்ந்தார். What happens now? There's no rain, there's no dew, everything is drying up because of the drought. வறட்சி அதிகமானபடினாலே மழையும் இல்லை பனியும் இல்லை தேசத்திலே. Brook Cherith has dried up. What is God going to do now? Is he going to bring a tanker full of water to provide for Elijah? தேசத்திலே வறுமை, தேசத்திலே பஞ்சம் வந்தபடினாலே ஆறும் இப்போது வற்றி போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எலியாவுக்கு ஒரு பெரிய டேங்கிலே லாரியிலே தண்ணி கொண்டு வந்து கொடுக்க போகிறாரா, என்ன நடக்க போகிறது அடுத்தது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. He is waiting on God. See, he obeyed God and he's come to a place, the brook has dried up. When you're trusting and obeying God, things dry up. நாமும் கூட கர்த்தரை சார்ந்து நம்பி வாழும் பொழுது சில நேரங்களிலே சூழ்நிலைகள் எல்லாம் வறட்சியாய் காணப்படும். Your bank account or your could dry up. When you're believing and doing the right things, your health may deteriorate. கர்த்தரை நம்பி சார்ந்து சரியான காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணங்கள் குறையும், நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரங்கள் கரைந்து இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். It could be that the relationship is getting difficult. Maybe when you're trusting God and doing the right things, you could lose your jobs or you can lose your marriage and you could be divorced. கர்த்தரை நம்பி சரியான காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஒருவேளை நம்முடைய வேலையை இழக்கலாம், பணத்தை இழக்கலாம், ஒருவேளை குடும்பத்தை கூட இழக்க நேரிடலாம் பிரியமானவர்களே. Or even the area of your ministry could dry up. Whatever dries up, we have to look to God. நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் வறட்சிக்கு நேராய் கடந்து செல்கிறதோ தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது நாம் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். The brook dried up not because God stopped loving Elijah or as God has forgotten. அந்த ஆறு வற்றி போய்விட்டது தேவன் எலியாவை நேசிக்கவில்லை என்பதாக அல்ல, எலியாவுக்கு கொடுக்க கூடாது என்பதனால் அல்ல, or because he sinned. But God has got the next level for him. அவர் பாவம் செய்தார் என்று அல்ல, கர்த்தர் அவரை இன்னும் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போவதற்காக. See, when God moves from one place to another, it's very unsettling. The brook has dried up. He is waiting on God. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் சில நேரங்களில் நிச்சயமில்லாத சூழ்நிலை போல் காணப்படும். God wants him to go to another place. It's very unsettling. கர்த்தர் அவரை இடமாற்றம் செய்ய விரும்பினார், ஆனால் அது நிச்சயமில்லாத ஒன்றாய் காணப்பட்டது. Because God was doing this because God had a great plan for Elijah. கர்த்தர் இந்த காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்தார் ஏனென்றால் தேவன் அவரை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். Sometimes when you're believing God, things could dry up. That doesn't mean it is end. God has another great plan for you. நாம் கர்த்தரையே சார்ந்து அவரையே நம்பி இருக்கும்போது சில சூழ்நிலைகள் மாறா இருக்கும், ஆனாலும் நாம் அதன் மத்தியிலே கர்த்தரை சார்ந்து இருக்க பழகி கொள்ள வேண்டும். As he said, God always takes one step at a time. We need to be obedient and do what God says, and you will see God's provision for you in difficult times. தேவன் ஒரு நேரத்தில் ஒரு அடி எடுத்து வைக்க சொல்வார், நாம் அதை கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது தேவன் கொடுக்கும் நன்மைகள் நமக்கு உண்டாகும் பிரியமானவர்களே. That's what you look from these verses. Elijah at Brook Cherith, God provided for his need there. And later on we see God did not leave him. God had another provision for him. We will look at that later. கர்த்தர் எலியாவிடத்திலே சொன்னார், இந்த கீரியத் ஆற்றண்டிலே நீ தங்கியிரு என்று சொல்லி. ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் முரண்பாடாய் காணப்பட்டது. அதன் மத்தியிலும் கர்த்தரையே சார்ந்திருந்தபடினாலே கர்த்தர் அவரை குறித்து வைத்திருந்ததான
மேலான திட்டத்திற்கு நேராய் அவரை வழிநடத்தி சென்றார். அதை நாம் அடுத்த காரியங்களிலே பார்க்கலாம். What we need to do in our life, we need to trust God. We need to depend on God. We need to hear from God. நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்திலே காரியங்களை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். That's what we learn from this portion of scripture. அதைத்தான் நாம் இந்த வசனத்தின் வாயிலாய் கற்றுக்கொண்டோம். Maybe you are going through a difficult time. God has not forgotten. God has not stopped loving you. God has got great plans for you in life. கர்த்தர் உங்களை மறந்து விடவில்லை. கர்த்தர் உங்களுக்காக பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார். Maybe you're listening to this message and you want to give your life to the Lord Jesus Christ. I'm going to lead you in a prayer. நான் உங்களை இப்பொழுது ஜெபத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். Please repeat this prayer up. நான் சொல்லுகிறது ஜெபத்தை எனக்கு பின்பதாக சொல்லுங்கள். Heavenly Father, I come to you in the name of Jesus. Lord Jesus, I believe that you died for me on the cross of பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்காக இந்த பூமியில் வந்து மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். I realize I am a sinner. I repent of my sins. I believe that you died for me on the cross of Calvary and took my sins away. Cleanse me with your precious blood. I receive you into my life. இயேசுவே, என்னுடைய பாவங்களை நான் உணர்கிறேன். நான் பாவி என்று அறிகிறேன். என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னியும். என்னை பரிசுத்தமாக்கும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவே, Lord, do something with my life. In Jesus' name, Amen. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். May God bless you. We'll see you in the next program. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன்.